வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கடக ராசி. வருகின்ற சித்திரை 1ஆம் தேதி திங்கட்கிழமை 14/4/2025 அன்று சூரிய பகவான் மேசத்தில் பிரவேசிக்கும் நாளை நாம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி வருகிறோம். இந்த இனிய நன்னாளில் இந்த வருடம் முழுவதும் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் சந்தோஷமும் நிம்மதியும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்ற ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். விரைவில் தமிழ் புத்தாண்டு விசுவாச ஆண்டிற்கான ஒரு வருட ராசி பலனை வெளியிடுகிறேன். தங்கள் மேலான ஆதரவை கோருகிறேன். இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி அன்று உங்கள் ராசிக்கு கோள்களின் நிலையை பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 12இல் செவ்வாய் ஏப்ரல் 3 அன்று உங்கள் ராசிக்குள்ளேயே வந்தமர்கிறார். 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்தில் கேது, 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சூரியன், ராகு, சனி, புதன், சுக்கிரன் என 5 கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிநாதன் சந்திரன் லாபத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த கிரக அமைப்பினால் உங்கள் ராசிக்கு என்ன நற்பலன்கள் என்பதை பார்க்கலாம். முதலில் பொதுவான பலன்களை பார்க்கலாம். உங்கள் நிதிநிலை சீரானதாகவும் சிறப்பானதாகவும் அமையும். உங்கள் லாபஸ்தான அதிபதி சுக்கிரன் 9இல் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். உங்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை ஒத்த கருத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் குறைவு. உங்கள் 6ஆம் இடத்து அதிபதி குரு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். உங்கள் தந்தையின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானதாகிறது. இனி விரிவாக பார்க்கலாம். நிதி நிலையை பொறுத்தவரை உங்கள் தொழில், வியாபாரம், வேலை, விவசாயம் மூலமாக நல்ல வருவாயை பெருக்கிக் கொள்வீர்கள். வருவாய் வரும் இனங்களில் அலட்சிய போக்குடன் இருக்கக்கூடாது. கவனமுடன் இருங்கள். ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நல்ல முடிவாக எடுங்கள். வருவாய் பல வழிகளிலும் வந்து சேரும். பழைய கடன்கள் அடைக்க முற்படுவீர்கள். எந்த காரணத்தை கொண்டும் புதிய கடன்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். முதலீடுகள் செய்பவர்கள் கவனமுடன் செய்யுங்கள். இந்த மாதம் உங்களின் நிதி நிலைமை நல்ல மாதமாகவே அமையும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சீரானதாகவும் சிறப்பானதாகவும் அமையும். எந்த காரணத்திற்காகவும் மனதில் சுமையை ஏற்றிக்கொள்ளாதீர்கள். நம் கடமையை நம்மால் இயன்றவரை நாம் சிறப்பாக செய்தால் நமக்கு வேண்டியதை இறைவன் கொடுப்பார் என்பதை நம்புங்கள். உடல் நிலையில் கவனம் செலுத்துங்கள். உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி போன்றவற்றை விடாது செய்து பழகுங்கள். உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெறும். கணவன் மனைவி உறவு, குடும்ப உறவு, காதல் உறவு போன்றவற்றை பார்க்கும்போது 7ஆம் வீட்டின் அதிபதி சனி 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அவர் ஏற்கனவே 8ஆம் வீட்டில் அமர்ந்திருந்து கருத்து மோதல்களையும் மனச்சங்கடங்களையும் கொடுத்திருப்பார். இனி அந்த நிலை மாறி சீராகும். ஒற்றுமை அதிகரிக்கும். பரஸ்பர நம்பிக்கையும் அன்பும் அதிகரிக்கும். காதலன் காதலி இடையேயான உறவுகள் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம். 5ஆம் வீட்டின் அதிபதி உங்கள் ராசிக்குள்ளேயே சஞ்சரிப்பது சிறப்பல்ல. காதல் உறவில் கசப்புகள் ஏற்படக்கூடும். 2ஆம் வீட்டின் அதிபதி சூரியன் 9இலும் பின்பு 10இலும் அமரவிருக்கிறார். இந்த மாதத்தில் பிற்பகுதியில் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், கருத்து வேறுபாடுகளாக நிம்மதி பெறுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமையும் உங்கள் மேல் மாறாத அன்பையும் காண்பீர்கள். வேலை உத்தியோகத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். புதிய முயற்சிகளில் சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம். உங்கள் கடமையை நல்ல முறையில் செய்து முடிப்பீர்கள். வருவாய் சீரானதாக இருக்கும். ஒரு சிலருக்கு வேலை மாற்றம், இடமாற்றம் ஏற்படலாம். புதிய வேலை தேடுபவர்களின் முயற்சிகள் வெற்றி பெறும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு தங்கள் விற்பனை பொருட்களில் கட்டுப்படியான லாபத்தை பெற்று சிறைப்படுவார்கள். விரிவாக்கத்திற்கான வங்கி கடனுக்கு காத்திருப்போரின் முயற்சிகள் வெற்றி பெறும். நல்ல வேலையாட்கள் அமைவார்கள். அரசாங்கத்தின் கெடிபிடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். கணக்கு வழக்குகளை கவனமாக கையாள்வது நல்லது. மாணவர்கள் கல்வியில் சிறப்படைவார்கள். தங்களது இடைவிடாத முயற்சிகள், நீங்கள் காட்டும் அக்கறை உங்கள் அடுத்த நிலைக்கு அடுத்து செல்லும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற மற்றவர்களின் உதவியை பெறுவது அவசியம். விளையாட்டு போன்ற துறைகளில் பிரகாசிப்பீர்கள். கல்வி முடித்து வேலை தேடுபவர்களின் முயற்சிகள் வெற்றி பெறும். கலைஞர்கள் தங்கள் படைப்புகளை வெற்றி பெறுவதை பார்த்து பூரித்து போவார்கள். தங்கள் படைப்புகள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசையும். அதற்காக போட்டியாளர்களுடன் சமரசம் செய்து கொள்ளவும் தயங்க மாட்டீர்கள். அரசியல்வாதிகள் தங்கள் இலக்கை
நோக்கி பயணிப்பார்கள். திடீர் அழைப்புகள் ஏற்பட்டு புதிய பதவிகளை பெறுவீர்கள். உங்கள் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். இறுதியாக இந்த மாதம் ஒரு சில கிரகங்கள் சாதகமான நிலையில் இல்லாவிட்டாலும் உங்கள் நற்பலன்கள் அதிகம் காணப்படுகிறது. எங்கும் எதிலும் எல்லாவற்றிலும் கவனமாக செயல்படுங்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் செலுத்துங்கள். நன்மைகள் மேலோங்கும். இந்த மாதம் சிவ விஷ்ணுவை வணங்கி அவர்கள் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.